படைப்பிலே ஒரு அம்சம். ஆண்டவர் உலகத்தை படைத்தார். உலகத்தை படைக்கும் பொழுது ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் இன்ன காரியங்களெல்லாம் படைத்தார். வானத்தை, சமுத்திரத்தை படைத்தார், நீர்நிலைகளை படைத்தார், மச்சங்களை படைத்தார், ஆகாய உயிர்களை படைத்தார் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் படைப்பிலே இந்த உலகத்தை படைத்த ஆண்டவர் உலகத்தை ஆண்டு கொள்ளும்படியாக குடும்பத்தை படைத்தார், மனிதனை படைத்தார். எனவே குடும்ப அமைப்பு என்பது ஆண்டவருடைய படைப்பின் ஒரு அம்சம். படைப்பின் ஒரு அம்சம் தான் இந்த குடும்ப அமைப்பு பிற அமைப்புகளை விட பழமையானது. மற்ற அமைப்புகள் மாறக்கூடிய அமைப்பு. உலகத்தை பல அமைப்பு, சமுதாய அமைப்பு, அரசியல் அமைப்பு, பொருளாதார அமைப்பு என்று சொல்லி மிக டிஃபரண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்காங்க. சோசியோ எக்கனாமிக் ஸ்ட்ரக்சர்ஸ் அமைப்புகள். ஆனால் இந்த அமைப்புகளெல்லாம் மாறும் அமைப்பு. 20 வருஷத்துக்கு ஒரு 20 வருடங்களுக்கு முன்னதாக இருக்கக்கூடிய அமைப்பு இங்கே இருப்பது. நாம் சிறு வயதில் இருக்கக்கூடிய இந்த அந்த சமூக பொருளாதார அமைப்பு ஒரு 25 வருடங்களுக்கு பிறகு இந்த ஜெனரேஷன் கேப், இந்த பாரம்பரிய இடைவெளி. எனவே இந்த அமைப்புகள் எல்லாம் காலத்துக்கு ஏற்றவாறு மாறக்கூடிய அமைப்பு. ஆனால் ஒரே ஒரு அமைப்பு மட்டும் மாறாமல் இருக்கிறது, அது குடும்பமாக. இந்த குடும்ப அமைப்பு எப்பொழுது ஆண்டவர் குடும்பத்தை படைத்தாரோ அந்த குடும்ப அமைப்பு family structure never changes. அந்த குடும்ப அமைப்பு ஒருபோதும் மாறாத அமைப்பாக இருக்கிறது. ஆதியாகமம் 2ஆம் வசனத்திலே மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. ஒரு குடும்பம் அவனுக்கு பிறகு ஆதாமை ஆண்டவர் படைத்தார், உலகத்தை படைத்தார், இது பூமியை ஆண்டு கொள்ள வேண்டும் என்று சொல்லி மனிதனை படைத்தார். ஆனால் ஒரு தனி மனிதன் பூமியை ஆண்டு கொள்ள முடியாது, ஒரு தனி மனிதன் பூமியை அனுபவிக்க முடியாது. எனவே தான் சொல்கிறார், இந்த மனிதன் தனிநாய் என்பது நல்லதல்ல, அவனுக்கு ஒரு குடும்பத்தை நான் குடும்பம் யார்? ஏவாளாக மனைவி. அந்த ஆதாமும் ஏவாளும் மாற்றாங்க, அவனுக்கு தாயின் ஆண்டவர் ஆண்டவர். ஒரு குடும்ப அமைப்பை ஆண்டவர் அந்த படைப்பிலே ஆண்டவர் ஏற்படுத்தினார். அந்த குடும்ப அமைப்பு இன்னும் மாறாமல் இருக்கிறது. மற்ற அமைப்புகளை விட இந்த குடும்ப அமைப்பு நிலையான அமைப்பாக இருக்கிறது. இந்த குடும்பத்தை ஆண்டவர் ஏன் ஏற்படுத்தினார்? இந்த குடும்ப அமைப்பினுடைய ஒரு முக்கியத்துவம் என்னவென்றால், இறைவனின் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கும் ஒரு அமைப்பு. It's a form of experiencing God's blessings. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அனுபவித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் கொடுக்கக்கூடிய கர்த்தரின் அன்பை, இறைவனின் அன்பை ருசி பார்க்கக்கூடிய இடம் தான் இந்த குடும்பம். 34ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்திலே சங்கீதக்காரர் சொல்கிறார், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ருசித்து பார்ப்பது ஒரு சாக்லேட் இருக்குன்னு சொன்னால், ஒரு சாக்லேட் பேப்பரில் ரேப் பண்ண அந்த சாக்லேட்டை ஒரு சிறு குழந்தை கையில் கொடுக்கிறதுனால சாக்லேட் நல்லா இனிப்பாக இருக்கும், ருசியாக இருக்கும், இனிப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சாக்லேட்டை கையில் வச்சுக்கிட்டே இருக்கணும்னா அது இனிப்பாக இருக்கிறதா ருசியாக இருக்கிறதா என்று சொல்லி நாம் கேட்கலாம். ஆனால் அது ருசியாக இருக்கிறது, இந்த சாக்லேட் மிகவும் இனிப்பாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டுமானால் அந்த பேப்பரை நாம் பிரித்து அதை வாயிலை போட்டு சுவைத்து பார்க்க வேண்டும். அதே போல கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க வேண்டுமானால், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ருசித்து பார்க்க வேண்டுமானால் நமக்கு ஒரு அமைப்பு. We need a structure to taste that the Lord is good. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு தான் குடும்பம். இந்த குடும்ப அமைப்பை தான் கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்க்கணும். எனவே தான் முதலாவது பாடமாக வாசிக்க கேட்ட உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்களில் ஒரு நீண்ட ஆசீர்வாதத்தின் பட்டியல் சொல்லப்படுகிறது. இந்த ஆசீர்வாதத்தின் பட்டியலில் குடும்ப ஆசீர்வாதத்திற்கு உபாகமம் 28ஆம் அதிகாரத்தை பார்ப்போமானால், பட்டணத்து மாசம் வைக்கப்பட்டிருப்பாய், 3ஆம் மாசம் வெளியில் மாசம் வைக்கப்பட்டிருப்பாய், 4ஆம் வசனம் ஒரு கற்பத்தில் கனியும் நிலத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்படும், 5ஆம் வசனம் கூடையும் மாப்பிசைகளும் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்படும், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய்,
எல்லா வேலையும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். இந்த ஆசீர்வாதத்தை அனுபவித்து பார்க்க வேண்டுமானால் நமக்கு குடும்பம் அவசியம். இந்த 128ஆம் சங்கீதம் தான் நம்முடைய திருமண ஆராதனையிலே நாம் சொல்லக்கூடிய ஒரு சங்கீதம். எந்த சொல்லிய திருமண ஆராதனையிலும் 128ஆம் சங்கீதம் சொல்லப்படாத அல்லது காணப்படாத ஒரு திருமண ஆராதனை கிடையாது. 128ஆம் சங்கீதம் பார்க்கும்போது 128ஆம் சங்கீதம் என்ன சொல்லப்படுகிறது? கையில் பிரயாசத்தை நீ சாப்பிடுவார். உன் மனைவி உன் வீட்டோடு கணிதம் காட்சை போல் இருப்பார். உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும் உரிமுக நன்றிகள் போல் இருப்பார். உன் பிள்ளைகளின் விசைகளுக்குள்ளான சமாதானத்தில் காண்பார். இதெல்லாம் காண வேண்டுமா? உன் மனைவி உன் வீட்டோடு கணிதம் காட்சை போல் இருப்பார் என்பதை நாம் காண வேண்டுமா? உன் பிள்ளைகள் ஒரு பந்திய சுற்றிலும் உரிமுக நன்றிகள் போல் இருப்பார்கள் என்பதை நாம் அனுபவிக்க வேண்டுமா? உன் பிள்ளைகளை காண்பாய் என்று சொல்லக்கூடிய வேத வசனத்தை நாம் ருசித்து பார்க்க வேண்டுமானால் என்ன வேணும்? எது அவசியம்? குடும்பம் அவசியம். எனவே குடும்பத்தின் மூலமாகத்தான் ஆண்டவர் சொல்லக்கூடிய வாக்கு தத்தம், இந்த குடும்பத்தின் மூலமாகத்தான் ஆண்டவர் சொல்லக்கூடிய ஆசீர்வாதங்களை எல்லாம் நாம் ருசித்து பார்க்கக்கூடிய இடமாக இந்த குடும்பத்தை ஆண்டவர் அதை குடும்பம் எதற்கு நம்ம பிள்ளைய தனியாக பின்னால் ஒரு வாழ்க்கை வேணும். பெண் பிள்ளையாக இருப்பார்களானால் அவங்களுக்கு பின்னால் ஒரு பாதுகாப்பு வேணும், ஒரு ஆசீர்வாதம் வேணும். என் வகை தனியாக இருக்கக்கூடாது, என் வகை தனியாக இருக்கக்கூடாது, அவங்களுக்கு ஒரு துணை வேணும். எங்களுக்கு பின்னாடி பெற்றோர்களுக்கு பின்னாடி பிள்ளைகளுக்கு ஒரு குடும்ப அமைப்பு வேண்டும் என்று சொன்னால் அது உண்மைதான், அது உண்மைதான். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக ஏன் குடும்பத்தை ஆண்டவர் அமைத்திருக்கிறார்கள்? அவருடைய ஆசீர்வாதத்தை ருசித்து பார்ப்பதற்காக, அனுபவித்து